இன்சொல் அமுது வழங்குபவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள். அன்பு இனிய நண்பர்களே, வைணவ இலக்கியங்கள் எனக்கு பிடிச்சது ஆண்டாள் திருப்பாவை தான். வாழ்வினுடைய சகல பரிமாணங்களையும் அதன் முழு வீச்சோடும் நிறைவோடும் கொண்டாடி பாடி பதிவு செய்த ஒரு இலக்கியம் நிச்சயமாக ஆண்டாள் திருப்பாவை தான். ஒரு பாட்டு நீங்க கவனிங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாதான் இருக்கும், அதையும் கொஞ்சம் பாட்டாவே பாடலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்களினுடைய ஆழத்தை நீங்க பாத்தீங்கன்னா கடைசியிலிருந்து வாருங்களேன். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், அந்த ஒரு லைனை நீங்க எடுத்துக்கங்க. போன மாசம் 10 லட்சம் வருது, இந்த மாசம் 10 லட்சமும் போயிடுச்சுன்னா அது செல்வம் கிடையாது. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், வந்து தங்கி நிலை பெற்று உங்களோடு தொடர்கின்ற ஸ்டெபிலைஸ்ட் வெல்த் இஸ் வெல்த். விஷுவலா நீங்க நினைச்சு பாருங்க. அதை வந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், எதையும் எதிர்பார்க்காம குடம் நிறைஞ்சு வழிதான். வாட் a wonderful விஷுவல். ஓங்கு பெரும் சென்னல்லோடு கயல்களை. இன்னைக்கு வந்து நம்ம இன்டர் கிராப்பிங் மல்டி கிராப்பிங் எல்லாம் பேசுறோம். நம்ம ஊர்ல அன்னைக்கு இருந்திருக்குது. வெறும் வயல் போடுறது மட்டும் இல்ல, அந்த வயலுக்குள்ள தண்ணி எப்பவும் இருந்துட்டு இருக்கும். அந்த தண்ணியில வந்து மீன்கள் விளையாடும். அது வாழ்வை தொடர்ச்சிக்கக்கூடிய ஒரு உணவு சங்கிலி. ஏதோ ஒரு தமிழ் பாட்டுன்னு மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான விஷயங்களினுடைய செறிவை பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு கனமான செறிவான ஒரு அழகான இலக்கியம் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை. சிற்றம் சிறுகாலே சென்றுன்னை சேவித்து நின் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது அற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்கொள்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இயற்கையிலிருந்து உறவுக்கு வரோம் பாருங்க. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்கொள்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். உண்மையிலே அப்படி ஒரு உறவு ஆண்டவனோட வந்துருச்சுன்னா மற்ற காமங்கள் எல்லாம் தானாவே இல்லாம போயிடும். அந்த உறவை கூட இயல்பான அன்பு சார்ந்த உறவாக கொண்டு வந்து அந்த அன்பு எப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் அழுக்குகளை தானாகவே கழுவிவிடும் என்கின்ற அந்த பார்வையெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு பிடித்த வைணவ இலக்கியம் என்பது ஆண்டாள் திருப்பாவை தான். இன்சொல் அமுது வழங்கியவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள்.